மா காலிஃப்ளவர் சில்லி சாப்பிடணும் போல இருக்குமா, வாங்கி தரியா? பேரன் தானே கேக்குறான். வீட்லயே காலிஃப்ளவர் சில்லி சூப்பரா மொறுமொறுன்னு செஞ்சு தரமா. சூப்பர். என் பையனுக்காக காலிஃப்ளவர் சில்லி செய்யறதுக்காக காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம். ஒரு பாத்திரத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு, சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன், மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன், மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டு, தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூவில் வந்து இன்னும் நல்லா ஒட்டி வரணும் மசாலா அப்படின்னா நீங்க வந்து முட்டை அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண காலிஃப்ளவர் எல்லாம் அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் லைட்டா லெமனை புழிஞ்சு விட்டு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுறலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் கார்ன்ஃபிளவர் மாவு வந்து மேல தூவி விட்டு கலக்கி விட்டுக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவு வந்து கொஞ்சமா தூவி விட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டு, தேவை அப்படின்னா நமக்கு கலர் வேணும்னு நினைச்சீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது என் பையன்கிட்ட கொடுத்தா அவன் சாப்பிட்டான். இந்தாப்பா காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்டு பாரு. நீங்களும் இந்த மாதிரி வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.